கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. பிளாக் ஷீப்ஸ் கதையாம் கான்சர்ட்டாம் வரும் ஜூன் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்கு. இடம் தமிழ் வர்ச்சுவல் அகாடமி, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். For tickets, visit blacksheepindia.com and bookmyshow.com. Black Sheeps இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல். ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யோர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. ஆனா ஒரு விஷயம், நீங்க வந்து உசுர போட்டு இவங்க பாடுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த டீம்ல உசுர போட்டு பாடினது இவங்க அப்படின்னாலும் கூட ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸை நாங்க அப்படியே க்ளோஸ்அப்ல வாட்ச் பண்ணோம். அந்த க்ளோஸ்அப்ல வாட்ச் பண்ணா அவர் தான் பயங்கரமா உசுர போட்டு பண்ணிட்டு இருந்தாரு. கூட இல்ல, அவர் கை தான் வாசிக்குதுன்னா வாய் சேர்ந்து வாசிக்குது. நல்ல வேளை அவர் இந்த தம்பி ஒரு கூண்டுக்குள்ள உட்கார வச்சிருந்தீங்க, இல்லாட்டி வெளியே வந்துருவான்னு தான் நினைச்சேன். எங்களுக்காக அதை ஒரு தடவை நாங்க அப்படியே அவர் மூலமாவே பிளேபேக் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இறையரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேடை நிறைய பேருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மேடையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள். அப்படி இறையரசுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான கதை இருக்கு. அவர் இசையை முறையாக பயிலாதவர், பயில்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காதவர், நானும் அதேதான் நிஜமாவே சொல்றேன். மியூசிக் என்ன சொல்றது, அந்த கனெக்ஷன் இருந்தால் மெயினான ஒரு விஷயம். ஸோ அது இருந்தாலே போதும். நான் ஃபஸ்ட்டு நான் 3ஆவது படிக்கும் போது நான் மியூசிக் ஆரம்பித்தேன் என்னுடைய லைஃப்பில். அப்போ வீட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு அப்போ எதுவுமே என்கிட்ட சோர்ஸ் இல்லை. வீட்டில் நம்ம அந்த ஸ்டூல் இருக்கும்லண்ணா, அதை கவுத்து போட்டுருவேன். கவுத்து போட்டு இந்த பால் குக்கரு, குண்டா அதெல்லாம் போட்டு, எனக்கு அப்போ ஸ்டிக் இல்லை. எங்கள் வீட்டில் 2 தேஞ்சு போன ப்ரெஷ் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நான் ஸ்டிக்காக எடுத்தேன். அப்போ நானாக சும்மா பாடல்கள் கேட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு இறைவனோட புண்ணியத்தில் 22 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பேன். நான் உண்மையாலுமே இந்த ஸ்டேஜை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் 16 வருஷம் பண்ண ப்ராக்டிஸோட ஒரு விளைவாக இதை நான் உண்மையாலுமே பார்க்குறேன். அப்போ ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, ப்ராக்டிஸை உன் கதவை மூட்டு பண்ணு, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கேட்டு கைத்தட்டல் உலகம் ஃபுல்லாக கேட்கும் அப்படின்வாங்க. அதை நான் இந்த ஸ்டேஜில் உண்மையாலுமே பார்க்குறேன். நான் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது அப்படின்றதுனால நான் ஒரு மியூசிக் கிளாஸ் ஆரம்பித்தேன். ஸோ மியூசிக் கிளாஸ் ஆரம்பித்து அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கு நான் ஃபீஸே வாங்குறதில்ல இது வரைக்கும். சிங்கிள் பேரண்ட்னா ஆஃப் ஃபீஸ் தான் நான் வாங்குறேன். நல்ல வெல் செட்டில்டுனா ஃபுல் ஃபீஸ் வாங்குறேன். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வந்து செஷன்ஸ் போய் வாசிப்பேன்னா, லைக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வாங்கி வாசிப்பேன். திடீர்னு வந்து 10 மணிக்கு செஷன், 9:30 மணிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டேன், கொடுக்க முடியலன்ட்டாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. டைரக்டர்கிட்ட சமத்திட்டு, இனிமேல் கடையிலேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கக்கூடாது, நானே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பண்ணுறேன்ட்டு ஒரு வுட்டு கடைக்கு போயிட்டு எனக்கேற்ற மாதிரி ரவுண்ட்ஸை நானே ரெடி பண்ணி அந்த போல் நெட்லாம் கண்டுபிடிச்சி, நான் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கிடைக்கல நான் ஃபீல் பண்ணணும், இன்றைக்கி இறை ப்ரொடக்ஷன் ஒரு பிராண்டு மாதிரி அதை வந்து உருவாக்கி கஷ்டப்படுற பசங்களுக்கு அதை ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். நான் உண்மையாக ஒரு ட்ரம்மராக ஒரு பெர்கஷனிஸ்டாக ஃபீல் பண்ணுறதை விட நான் வந்து ஒரு பறை இசை கலைஞர்னு சொல்லிக்க நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்னு சொல்வேன். ஏன்னா உலக அனைத்து இசைகளுக்கும் தாயாத்துக்கு இந்த பறை தான். முதல்ல சினிமா ஃபீல்டுக்கு பறையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது இசைஞானி ஐயா இளையராஜா அவர்கள் தான். ஸோ அந்த ஷோவில் நின்று அதை பற்றி பேசுகிறேன்னா பெருமை. நன்றி இறையரசு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேடை கிடைக்கிறதுக்காக இன்னும் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இன்னைக்கு நீ அமைஞ்சிருக்க அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். இந்த வெற்றி தொடரட்டும். தேங்க்யூ டீம் சொல்யூஷன்ஸ். நன்றி. நம்ம பிளாக் ஷீப் ராஜபார்வையில் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிற டீம் ஆக்டேவ்ஸ் புதுசா பீட் போட்டு பாடி தீர்க்க போறாங்க நம்ம ராஜா பாட்டு.
இந்த குட்டி குட்டி ஆக்டேவ்ஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய மனசுல எவ்வளவு பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க? அதே கப்பா பயங்கரமா இடம் பிடிச்சிட்டாங்க போலயே. இந்த பையன் பின்னிட்டான் விக்கி, நம்மள என்ன பண்றானே தெரியல. உங்களோட ஒரு சாங் அவர் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டார் பிரதர். நீங்க வரீங்க அப்படின்னோன்னே நீங்க பாடினீங்கன்னா அவர் வாசிக்கும் போது நல்லா இருக்கும் அப்படின்னு feel பண்ணேன். காதல் ஆசை யாரை விட்டதோ யோசனை மாறுமோ பேசினாலோ தீருமோ ஓ காதல் தேருமோ. சூப்பர், சூப்பரா வாசிக்கிறாரு. He has a bright future. உன்னையே தான்ப்பா சொல்றாரு. ஆமா. அவனால அதை ரியலைஸ் பண்ற மொமெண்ட்ல அவன் இல்ல. ஹாப்பியா ரிதீஷ்? ஹாப்பி, சூப்பர். இதுதான் ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியை பொழுது இல்ல